வேதனை உண்டாக்க வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வேன் தெரியுமா? நான் ரூமுக்கு வந்து ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாள் ஊழியத்தை நான் சரியா செஞ்சேனா, நீர் விரும்புகிறபடி செய்தனா, அல்லது உண்மை துக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டனோ செய்துட்டனோ அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால இருதயம் திறந்து பேசுவேன். ஆண்டவர் சொல்லுவார், வெல் டன் மை சன், நீ நன்மையானதை செய்த அப்படின்னு பாராட்டுவார். சில சமயத்துல நான் விட்ட தவறை சுட்டி காண்பிப்பார். இதை சொல்லியிருக்க கூடாது, இதை செஞ்சிருக்க கூடாது, அதை சரியில்லை மகனே என்று சொல்லி நான் அதற்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி கொள்ளுவேன். அப்பப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவரை சந்தோஷமா நம்ம வைத்திருக்கிறோமா, அவரை துக்கப்படுத்துகிறோமா என்று கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம நிறைய பேர் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட அதை தாரு இதை தாருன்னு கேட்கறதும் ஜெபிக்கிறதும் விசுவாசி அது அற்புதம், அதை மட்டும் தான் பார்க்கிறோம். அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் நடக்கிறேனா, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதா, ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்காவது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மை வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில ஒரு உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வழியில என்ன நடத்துங்கன்னு ஜெபம் பண்றீங்களா? அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அவர் சந்தோஷப்பட்டுட்டா நீங்க கேட்காமலே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார்.